அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் முகமது இக்பால் அவங்க ஒரு ஃபார்வேர்டு மெசேஜ் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதாவது இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, இதற்கு விளக்கம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கிறாங்க. அதுல என்ன கேட்குறாங்கன்னா, குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்களின் சார்பாக கேள்வி அப்படின்னு கேள்வியை போட்டு கீழே ஒரு பெரிய கட்டுரை போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை கூறே வருவார்கள் என்ற 22வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தின் அடிப்படையிலே 2 நாட்களுக்கு மேற்பட்ட நாட்கள் என்று நாம் கூறி வருகின்றோம். அதாவது குறைஞ்சது 3 நாள் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அதுல அறியப்பட்ட நாட்கள்னா பன்மையாக இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு, அரபியை பொறுத்தளவுக்கு ஒருமை, இருமை, பன்மை. அப்ப இருமைங்கிறதுக்கு தனியாக வார்த்தை இருக்குது. அது பன்மையாக சொன்னா குறைஞ்சது 3 இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில 2க்கு மேற்பட்ட நாள்களை தான் அது குறிக்கிறது அப்படின்னு கூறி வருகின்றோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே அறுக்க வேண்டும் என்றால் 2க்கு மேற்பட்ட நாட்கள், அதாவது துல்ஹஜ் பிறை 10, 11, 12, 13 ஆகிய 4 நாட்களிலும் அறுக்க வேண்டும். அதாவது அறியப்பட்ட நாட்கள் அப்படிங்கிறது 4 நாள் என்றால் 4 நாள்ல என்ன செய்யணும், 4 பிராணி அறுக்கணும் என்ற கருத்து வருகிறது. காரணம் 4 நாட்கள் பன்மையாக இருப்பதனால் அமலும் பன்மையாக இருக்க வேண்டும். ஆனால் நமது ஜமாத்தில் இந்த 4 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் அறுத்தால் போதும் என்ற கருத்து நிலவுகிறது. இதற்கு என்ன ஆதாரம்? நாம் தேடி பார்த்த வரையில் எந்த ஆதாரத்தையும் தௌஹீத் ஜமாத் கொடுத்ததாக அறியவில்லை. 4 நாட்களா அல்லது 4 நாட்களில் ஏதாவது ஒரு நாளா? தெளிவான ஆதாரத்தை கொடுக்கவும். மேலும் புகாரி 67வது ஹதீஸின்படி இன்றைய தினம் நஹருடைய தினம் என்று ஒருமையாக வருவதனால் குர்பானி கொடுக்க வேண்டிய நாள் ஒரு நாள் என்பது விளங்குகிறது. துல்ஹஜ் மாதம் புனித மாதம் என்பதால் அந்த மாதம் முழுவதுமே புனிதம் என்று ஆகிறது. குறிப்பாக ஒரு நாளை புனிதம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிறை 10 என்ன சிறப்பு உள்ளதோ அதே சிறப்பு தான் பிறை 29க்கும் சிறப்பு. குறிப்பாக 10க்கு மட்டும் சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது நஹருடைய தினமாகத்தான் இருக்க வேண்டும், வேறு எந்த சிறப்பும் இருக்க முடியாது என்பது என்னுடைய சந்தேகம். இதற்கு பதில் கூறவும் அப்படின்னு என்ன செய்யறாங்கடா ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதாவது என்ன கேட்கிறாங்கடா, அறியப்பட்ட நாட்களில் அந்த கால்நடைகள் மீது அல்லாஹ்வின் பெயரை கூறுவார்கள் அப்படின்னு வருதா இல்லையா? அப்ப அறியப்பட்ட நாட்கள்ங்கிறது பன்மையாக வரக்கூடிய காரணத்தினால குறைஞ்சது 3 நாள் இருக்கணும். அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த ஹஜ்ஜி பெருநாள் அன்றும் அறுக்கக்கூடிய நாள், அதுக்கு அடுத்து வரக்கூடிய தஸ்ரீக்குடைய நாட்கள், ஐயாமு தஸ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நாட்கள் 11, 12, 13 இந்த 3 நாட்களும் அறுக்கப்படக்கூடிய நாட்கள். அப்ப 4 நாள் ஆயிருது. அப்ப அந்த 4 நாள் என்ன செய்யணும், இன்னைக்கு 10ல 1 அறுக்கணும், 11ல 1 அறுக்கணும், 12ல 1 அறுக்கணும், 13ல 1 அறுக்கணும், இப்படி 4 நாள் அறுக்கணும். ஆனா பன்மையாக வந்துட்டதுனால பன்மையாத்தானே அறுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் கேட்டுவிட்டு, அப்ப அந்த நகருடைய அறுக்கக்கூடிய நாள் பிறை 10 அறுக்கக்கூடிய நாள்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, அதுதான் அதனுடைய சிறப்பா இருக்க முடியும். துல்ஹஜ் மாசத்துக்கு சிறப்பா இருக்குது, 29க்கு என்ன சிறப்பு அதுதான் 10க்கு சிறப்பு. அப்ப 10க்கு மட்டும் பிரத்யேகமான சிறப்பு என்னதா இருக்குன்னா அறுக்கக்கூடியதுதான் அப்படிங்கிற மாதிரியாக அவங்களுடைய ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. முதல்ல குர்ஆன் ஹதீஸை பொறுத்தளவுக்கு அது விளங்க வேண்டிய விதத்துல விளங்கணும். பொதுவாக நம்ம இஷ்டத்துக்கு விளங்கக்கூடிய நேரத்துல தான் சில தவறுகள் வருது. இப்ப உதாரணமா 2வது அத்தியாயத்தினுடைய 197வது வசனம், அதுல அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான். ஹஜ்ஜுக்குரிய மாதம் என்பது தெரிந்த மாதங்களாகும் என்று இங்க பன்மையாதான் சொல்லப்படுது. அதாவது அல் ஹஜ்ஜு அஸ்ஹூரின் மஅலூமாத், அறியப்பட்ட மாதம், ஹஜ்ஜுடைய மாதம் என்பது அறியப்பட்ட மாதம் அப்படின்னு இங்க பன்மையா அல்லாஹ் சொல்றான். பன்மைண்டா குறைஞ்சது 3 மாசம். அப்ப நம்ம ஹஜ்ஜு செய்யக்கூடிய மாசம் எது? ஹஜ்ஜுடைய மாசம் தான் ஹஜ்ஜு செய்யறோம். அப்ப இங்க பன்மையாக அல்லாஹ் சொல்றான்டா என்ன அப்படின்டா, அங்க 3 மாசம் சொல்லப்படுது. சவ்வால், துல்கஹ்தா, துல்ஹஜ், இந்த 3 மாசம் ஹஜ்ஜுக்குரிய மாசம் அப்படிங்கறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இந்த 3 மாசத்துலயும் ஹஜ்ஜு செய்யலாமா? சவ்வால்ல ஹஜ்ஜு செய்யலாமா? துல்கஹ்தாவில் ஹஜ்ஜு செய்யலாமா? துல்ஹஜ்ல ஹஜ்ஜு செய்யணுமா? துல்ஹஜ்ல தான் ஹஜ்ஜு செய்யணும். அப்ப ஒரு நாள்ல தான், அந்த ஒரு மாசத்துல அந்த குறிப்பிட்ட ஒரு 6 நாள் தான் என்ன செய்யணும், 5 நாள் தான் ஹஜ்ஜுடைய வணக்கம். அப்ப இந்த அறியப்பட்ட மாதங்கள் இங்க பன்மையாக சொல்லுவது எதை சொல்லுதுண்டா, அந்த காலங்கள்ல தயாரிப்பாக என்ன செய்வாங்க, புறப்பட்டு போறதே சவால்ல போயிருவாங்க. ஹஜ்ஜுக்கு புறமுடு போய் உம்ராவை செஞ்சு விட்டு என்ன செய்வாங்கண்டா, அங்கேயே இஹ்ராம களைஞ்சிட்டு தங்கி இருப்பாங்க. ஹஜ்ஜுடைய மாதம் வந்த உடனே அந்த பிறை 8ல என்ன செய்வாங்க, இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜுக்குரிய அந்த கிரியைகளை செய்வாங்க. அப்ப இந்த 3 மாசங்களும் தான் அங்க சொல்லப்படுது. ஆனா நம்ம ஹஜ்ஜு செய்யக்கூடிய மாசம் 3 மாசம் நம்ம ஹஜ்ஜு செய்யல. ஆனா அல்லாஹ் இங்க பன்மையா தான் சொல்றான் அப்படிங்கறத நீங்க விளங்கி கொண்டா, மேல சொல்லக்கூடியது 4 நாட்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு நாள் அறுத்தால் போதுமானது அப்படிங்கறத என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். இப்ப 2வது நஹருடைய தினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுண்டா, அப்ப அந்த 10வது நாள் மட்டும் தானே அறுக்கணும், மற்ற நாள்லாம் அறுக்கலாமா அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. இப்ப பல அந்த ஒரு நாள் தான் கொடுக்கணும், குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் என்ன செய்யுது, பல அறிஞர்கள் மத்தியில மேலோங்கி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம என்னதான் சொல்றோம் அப்படின்னா, 10லயும் கொடுக்கலாம்,
11லயும் கொடுக்கலாம், 12லயும் கொடுக்கலாம், 13லயும் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்கள்ல கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு வரக்கூடிய ஹதீசுகள் எல்லாம் பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லா தரப்புமே ஏற்றுக்கொண்டது. அது அந்த ஹதீஸ் எல்லாம் பலவீனமா இருக்குது. ஆனா 22வது அத்தியாய சூரத்துல் ஹஜ்ஜில வரக்கூடிய அந்த வசனம் சொல்லக்கூடியது அந்த குறிப்பிட்ட அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் பிறை 13 வரைக்கும் இருக்கிறது. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதற்கு ஏற்ற வகையில ஹதீசுகளும் இருக்கிறது. ஆனா அந்த ஹதீசுகளை விளங்கக்கூடிய விதத்துல நம்ம என்ன செய்யணும், விளங்கணுமையானால் அதற்கு ஆதாரம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். இப்ப உதாரணமா பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ் பெருநாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அவ்வுரையில், இன்றைய தினத்தில் நாம் முதலில் செய்ய வேண்டியது தொழுவதாகும், பிறகு இல்லம் திரும்பி அறுத்து பலியிடுவதாகும். இவ்வாறு செய்கிறவர் நம்முடைய வழிமுறையில் நடந்தவராவார். தொழுகைக்கு முன்னர் அறுத்தவர் தமது குடும்பத்திற்காக அவசரப்பட்டு விட்டார், அது குர்பானியில சேராது. அதாவது ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி அறுக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்தாங்க, தன்னுடைய குடும்பத்திற்கு தான் அறுத்திருக்கிறாங்களே ஒழிய இந்த ஹஜ்ஜி என்ற அந்த வணக்கத்திற்கு, அந்த குர்பானி என்ற அந்த வணக்கத்திற்காக அறுத்தவர் ஆக மாட்டார் அப்படின்னு என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அபு புர்தா இப்னு நியார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் என்ன செய்யறாங்கன்னா, இழந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் தொழுவதற்கு முன்னாடியே அறுத்துட்டேன், என்னிடம் ஓராண்டு நிறைந்த ஆட்டை விட சிறந்த ஒரு குட்டி ஒன்று உள்ளது, அதை அறுக்கலாமா என்று கேட்டார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பதிலாக இதை அறுத்துக்கொள் என்று என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள். இது அவர்களை தவிர யாருக்கும் பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த செய்தியிலேயே அதாவது இந்த நியார் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் இருக்காரா இல்லையா, அபு புருதா இப்னு நியார் என்று சொல்லக்கூடியவங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு, இது வேற புகாரிலே வேற பல ஹதீஸ்ல வேற பல நம்பர்கள்ல வருது, மற்ற ஹதீஸ் கிரந்தங்கள்லயும் வருது. அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இது உண்பதற்கும் பருவதற்கும் உரிய நாள் தான் என்று நான் முன்னாடி அறுத்து அந்த இறைச்சியவே நான் சாப்பிட்டுட்டு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் தான் என்று சொல்லி நான் அறுத்து அதை சாப்பிட்டுட்டு தான் தொழுக வந்திருக்கிறேன். அப்ப அது செல்லாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க திரும்ப வேற ஒண்ணா அருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த வணக்கத்தை எப்ப தொடங்க வேண்டும் என்றால் தொழுகைக்கு அப்புறம் தான் தொடங்கணும். நீங்க முன்னாடி தொடங்கினது உங்க குடும்பத்திற்காக உள்ளதை ஒளி, இது வணக்கத்துல உள்ளது இல்லை அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மறுக்கலை. எதை மறுக்கலை என்றால், உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் தான் என்பதை மறுக்கலை. பொதுவா எல்லா நாளும் உண்ணத்தானே செய்யறோம். உண்ணாமல் பருகாமல் இருக்கக்கூடிய ஏதாவது நாள் இருக்குதா? அப்படிதான் இருக்குதா? நோன்பு ரமலான் மாதமாக இருந்தாலும் அதுல பகல் நேரத்துல தான் சாப்பிடக்கூடாது ஒழிய உண்பதற்கும் பருவதற்கும் முழு நாளும் தடை செய்யப்பட்ட நாளா இல்ல. ஆனா இங்க பிரத்யேகமாக உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள்டா அறுத்து பலியிடுதல் என்ற அந்த வணக்கமும், அதுபோக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உணவு உண்ணக்கூடிய அந்த ஒரு நிகழ்வும் தான் என்ன செய்யப்படுது, இதுல சொல்லப்படுது அப்படிங்கறத என்ன செய்யணும், விளங்கணும். அதுபோக ஐஷா ரலியல்லாஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு செய்தியை சொல்றாங்க. அதாவது புகாரில 1998வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்பானி பிராணி கிடைக்காதவர் தவிர மற்றவர்கள் தஸ்ரீக்குடைய நாட்களில் நோன்பு நோக்க அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, குர்பானி பிராணி கிடைக்காதவர், யாருக்கு குர்பானி பிராணி கிடைக்கலையோ அவர்கள் ஐயாமு தஸ்ரீ, அந்த ஐயாமு தஸ்ரீக்கு என்பது 11, 12, 13 இந்த நாட்கள்ல நோன்பு நோற்பதற்கு அனுமதி இருக்குது. அப்ப குர்பானி பிராணி கிடைக்காதவர் தான் அந்த நோன்பு நோக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. குர்பானி பிராணி கிடைத்தவர் இந்த ஐயாமு தஸ்ரீக்கு அறுக்கலாம்னு இந்த செய்தி சொல்லுது. இந்த செய்தி என்ன சொல்லுதுன்றா, குர்பானி பிராணி யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர் ஐயாமு தஸ்ரீக்கில் பொதுவா ஐயாமு தஸ்ரீக்கில் நோன்பு நோக்க கூடாது. அது உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள் தான். அதுல வேற ஹதீஸ்ல சொல்றாங்க, நான் பின்னாடி சொல்றேன். ஆனா இங்க அங்க இருக்கிறாங்க பாருங்க, ஹஜ்ஜில இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு குர்பானி பிராணி கிடைக்கல என்றால் அவங்க என்ன செய்யலாம், நோன்பு பிடிச்சுக்கலாம். குர்பானி பிராணி அவருக்கு அறுக்கிறது கிடைக்குது என்றால் அப்ப குர்பானி கொடுக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றார்கள் அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும். இது முஸ்லீம்ல தெளிவாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தஸ்ரீ கூடிய நாட்கள், அதாவது துல்ஹஜ் பிறை 11, 12, 13 உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள் அப்படிங்கிறாங்க. இந்த உண்பதற்கு உரிய நாட்கள் எதை சொல்றாங்கன்னா, அறுத்து பலியிட்டு உண்பதை சொல்றாங்க. சும்மா சாப்பிட்றதும் எப்போதும் தானே சாப்பிட்றோம். இதை பிரத்யேகமாக சொல்ல, இந்த நாட்கள்ல இதை பிரத்யேகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உப்பு கண்டம் போட்டு சாப்பிடலாம், இருக்கிறது அறுத்தது உப்பு கண்டம் போட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது புதுசாக அறுத்து பலியிட்டு அந்த குர்பானி என்ற வணக்கத்தை நிறைவேற்றி விட்டு சாப்பிடுவதற்கு என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அப்ப தஸ்ரீக்குடைய நாட்கள் என்பது அந்த 11, 12, 13 என்பது உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது அறுத்து பலியிட்டு உண்பதற்கு பருகுவதற்குரிய நாட்கள் தான். ஏன்னா அந்த நகருடைய நாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்ல அந்த அபூ புர்தா இப்னு நியார் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் இந்த நகருடைய நாள், இந்த ஹஜ்ஜி பெருநாள் தினம் என்பது உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் தான் என்று சொல்லி நான் அறுத்துட்டாங்கிறாங்க. அறுத்ததெல்லாம் ஓகே, நீங்க தொழுகைக்கு முன்னாடி அறுத்தது தப்பு, தொழுகைக்கு பின்னாடி அறுக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அந்த உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்று சொல்லாங்க சொல்ல மறுக்கல. அப்ப இந்த தஸ்ரீக்குடைய நாளையும் உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்று சொல்வதாக இருந்தால், அப்ப இங்க என்னதான் சொல்றாங்க, இது அறுத்து பலியிடுவதற்கு உண்டான நாள் தான். நேரடியாக வரக்கூடிய செய்தி பலவீனமாக இருந்தாலும் இந்த செய்தி எதை குறிக்கிறது, எதை பேசுகிறது என்றால் அறுத்து பலியிடுவதற்குரிய நாளாகத்தான் என்ன செய்யப்படுது, பேசப்படுகிறது அப்படிங்கிறது என்ன செய்யணும், விளங்கி கொண்டமையானால் குழப்பம் இருக்காது.